தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் இடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை திரும்ப கட்டுவதற்கான பணிகள் இதுநாள் வரையில் தொடங்கப்படவில்லை. இதனால் பயணிகள் தினம் தினம் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடங்களை கட்ட முடிவு செய்தது கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம். ஆனால் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் ஆகியும் அஸ்திவாரம் கூட இதுவரை போடப்படவில்லை. உள்ளே நாங்கள் இருக்கோம், நிற்க இடம் இல்லை. மக்கள் நாங்கள் அங்கே 10 கிலோமீட்டர் வர பஸ் வர அரை மணி நேரம் நிற்க இடம் இல்லை, குடிக்க தண்ணி கூட இல்லை, ஒரு பாத்ரூம் போனாலும் இடம் இல்லை. இதை விட்டு போட்டு அங்கே புது பஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லாத இது பல வருஷமாக இருக்குது. இதான் ஜவுளி கடை பக்கத்தில் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால தான் இது இந்த பஸ் ஸ்டாண்டு வேணும்னு சொல்லுவோம். சென்னை, கோவை, நெல்லை போன்ற பகுதிகளுக்கும் தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம், சாத்தூர் போன்ற ஊர்களுக்கும் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தவிர அருகில் உள்ள கிராமங்களுக்கும் இங்கிருந்துதான் பேருந்துகள் செல்கின்றன. இந்த நிலையில் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பது மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பயணிகளை பெரும் சிரமத்தில் தள்ளி உள்ளது. கோவில்பட்டியை சுற்றி பல கிராமங்கள், கிராம மக்கள் வந்து போகிறது ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 10,000 மக்கள் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸுகள் எல்லா ரூட்டு பஸ்ஸுகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இந்த குடிநீர் பிரச்சனையோ இந்த இதில் அதுகளுக்கு நிழல் தாங்களோ இல்லை, ரொம்ப சங்கடப்படுதாங்க. கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, எல்லாமே பூரா வெளியில் தான் போகுது. கக்கூசுங்கிறதே எங்கள் நகராட்சிக்குள்ளே இல்லை, சுகாதாரமாக இருக்கலை. கேட்டால் பஸ் ஸ்டாண்டே இடிஞ்சு வச்சு பிறகு அதில் என்ன சுகாதாரமாக இருக்கும்? சுகாதாரமே இல்லாமல் தான் இருக்குது. நகராட்சிக்கு பல முறை பொதுமக்கள் மனு கொடுத்துருக்காங்க. அதிக வருவாய் ஈட்டித் தரக்கூடிய நகராட்சிகளில் ஒன்றாக கோவில்பட்டி இருக்கும் சூழலில் பேருந்து நிலையம் என்பது மிக மோசமாகவே காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தொடங்கி அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். பேருந்து நிலைய பிரச்சனை குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது 5 கோடி ரூபாய் பணியில் ஒப்பந்த பணிகள் கோரப்பட்டுள்ளதாகவும் ஒப்பந்ததாரர்கள் யாரும் முன்வராததால் பணிகள் தாமதப்படுவதாகவும் நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கோவில்பட்டியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் மணிசங்கர். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட அனைத்து நகரங்களுக்கும் கோவில்பட்டி பேருந்து நிலையம் வழியாகத்தான் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கட்டடத்தின் உறுதித்தன்மையை காரணம் காட்டி பேருந்து நிலையத்தின் பெரும்பாலான கட்டடங்கள் இடிக்கப்பட்டு 1.5 வருடங்கள் ஆகின்றன. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து நாம் பார்த்தோம். இது குறித்த மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக களத்தில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜ். அவரோடு பேசலாம். நாகராஜ், எதற்காக கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டது? வெறும் உறுதித்தன்மையை மட்டும்தான் காரணம் காட்டி அங்க இடிக்கப்பட்டதா? புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கே, அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுதா? சரண்யா, அதாவது கோவில்பட்டி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கிய நகராட்சி, அதாவது அதிக வருவாய் ஈட்டக்கூடிய நகராட்சிகளில் தமிழகத்திலேயே முக்கிய ஒன்றாக கோவில்பட்டி நகராட்சி இருந்து வந்தது. ஆனால் தற்போது அதன் நிலை மிகவும் சீராக இல்லை என்று தற்பொழுது சமூக ஆர்வலர்கள் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இங்குள்ள அண்ணா பேருந்து நிலையம் என்பது கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 1934 ஊராட்சி மன்றமாக இருந்த பொழுது அப்பவுமே பேருந்து நிலையம் இங்கே இருந்தது. அடுத்து 1964 நகர விரிவாக்கத்திற்கு பிறகு இது 1903 நகராட்சியாக உருவானது பிறகு இதுக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. 1984 அதுக்கு அடுத்ததாக 1985 நகர பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது, அண்ணா பேருந்து நிலையம். அதிலே ஒட்டுநார் போல புறநகர் பேருந்து நிலையம் என இரண்டும் இணைந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக இந்த கோவில்பட்டி பேருந்து நிலையம் இருந்தது. ஆனால் தற்பொழுது அதன் நிலை என்பது மிகவும் மோசமான நிலை இருக்கிறது. அதாவது 85 கட்டப்பட்ட இந்த நகராட்சி கட்டிடமானது, அந்த நகராட்சி பேருந்து நிலையமானது 30 ஆண்டுகளை தாண்டியதால் அதன் உறுதித்தன்மை என்பது மிகவும் கேள்விக்குறியான நிலையில் இருப்பதாக கூறி அதற்கான நகராட்சி சார்பில் அதற்காக பொறியாளர் குழுவுடன் ஒரு ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வின் முடிவில் இந்த கட்டிடம் என்பது உறுதித்தன்மையற்று இருப்பதால் இதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றமும் ஒரு ஆணையிட்டது. அது 15/5/2013 இந்த இதற்காக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 17/5/2013 இது இடிக்கப்பட்டது. பின்னர் இங்கிருந்த 28 கடைகளும் அகற்றப்பட்டது. இந்த நகராட்சி சார்பில் இந்த பேருந்து நிலையமானது 17 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு மீண்டும் அந்த வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வரை அதன் ஆரம்ப கட்ட பணிகள் கூட ஆரம்பிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து பேசுவதற்கு நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ராஜகோபால் பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார். அதாவது முன்னாள்
இந்த பேருந்து நிலையத்தின் தலைவராக இருந்தவர். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் சொல்லுங்க, என்ன காரணத்தினால இந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டது? இப்போ இந்த சூழ்நிலை தொடர காரணம் என்ன? அதாவது கோவில்பட்டி நகரம் என்பது ஏறத்தாழ 1934 ஆண்டு ஊராட்சி மன்றமாக துவக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 1964 ஆண்டு 1/4/1964 தமிழக அரசு இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி கருதி இந்த ஊராட்சி மன்றத்தை நகராட்சி 3ஆம் நிலை பிரிவாக உயர்த்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இதில் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் முதல் கட்டமாக அண்ணா பேருந்து நிலையம் என்று உருவாக்கப்பட்டு 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு நகரனுடைய வளர்ச்சியினுடைய தன்மை கருதி 1984 ஆண்டு 2 பேருந்து நிலையமாக, அதாவது நாம் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையம் வாரச்சந்தையாக செயல்பட்டு கொண்டிருந்தது. நகரத்தினுடைய வளர்ச்சியை கருதி இந்த 2 பேருந்து நிலையங்களையும் இணைத்து 2.7 ஏக்கர் அளவில் இந்த பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமாக ஆக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. 30 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த பேருந்து நிலையம் உறுதித்தன்மை அற்ற நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டது. 2010ஆம் ஆண்டு இந்த நகராட்சி நிர்வாகம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் இந்த பேருந்து நிலையத்திற்கு 1920 நகராட்சி சட்டம் 218 கீழ் உடனடியாக இந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. பின்பு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இந்த பேருந்து நிலையத்தை பராமரித்தால் போதும் என்று சொல்லப்பட்டு மீண்டும் இந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தது. அதற்கு பிறகு இப்போ அதிமுக தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு இந்த கட்டடத்தை உடனடியாக இடிக்கப்பட வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு அறிக்கை கொடுத்தது. இதன் அடிப்படையில் இது ஏன் இடிக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபொழுது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி வல்லுநர்கள் ஆராய்ந்து இது உடனடியாக இந்த கட்டிடம் விழுந்துவிடும் என்ற சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் மதுரையை சார்ந்த உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டோம். அந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான நிதிகள் இந்த நகராட்சியில் இல்லை, ஏற்கனவே இந்த நகராட்சி நிர்வாகம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது நிதி இல்லாமல் அப்படின்னு சொன்னோம். நகராட்சி சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 17 மாத காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை கட்டித்தரோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இவர்கள்ட்ட அதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை என்று நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிடும் பொழுது நீதிமன்றத்தில் தேவையான வரைபடங்கள் உள்ளன, போதுமான நிதிகள் உள்ளன என்று சொன்னாங்க. அப்போது நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வியாபாரிகள்லாம் 15/5/2013 அன்று இந்த கடைகளெல்லாம் நீங்கள் அவர்கள் வசம் ஒப்படைத்து விட வேண்டும். 17/5/2013 அன்று முழுமையாக கடைகள் இடிக்கப்பட்டு 17 மாத காலத்திற்குள் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை உருவாக்கி தருவதாக நகராட்சி கூறியிருக்கு. எனவே உருவாகும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இதுவரைக்கும் காலம் தாழ்த்துவது மிகவும் வருத்தத்துக்குரியது. சரணி, கேட்டிருப்பீங்க, இந்த நிலையம் தற்பொழுதும் தொடர்கிறது. அதாவது 17 மாதங்களில் முடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டும் தற்பொழுது அதன் அடிக்கல் கூட நாட்டப்படவில்லை சூழலில் தான் இப்போ தற்பொழுது இந்த பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. சரண்யா, நாகராஜ், அங்க இருக்கும் மக்களின் கருத்துக்களை நாம் பேசி வரும் அதே வேளையில் கோவில்பட்டி நகராட்சியின் தலைவர் ஜான்சி ராணி நம்மோட தொலைபேசி இணைப்புக்கு வந்திருக்காங்க. அவரோடு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். 15 மாதங்களில் கட்டி முடித்து திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆரம்ப பணிகள் கூட தொடங்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்? ஒரு சில விஷயங்களால தாமதமானது. இப்போ எல்லா நிலையும் முடிஞ்சு 2014-2015 நிதியில 5 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. அதுல 4 கோடி ரூபாய் அரசு மானியமாவும் கொடுத்துட்டாங்க. சரி. 50 லட்சம் நகராட்சி பொது நிதியில இருந்து நாங்க ஒதுக்கி இருக்கிறோம். சரி. செய்வில பேருந்து நிலையம் 2 முறை டெண்டர் விட்டு இருக்குது. இப்ப 3வது முறையா 16/4 ஏப்ரல்ல விடதா இருக்கிறோம். 2015 கூடி விரைவில் அந்த கட்டட பணி துவக்கப்படும். சரி மேடம், 2015 இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வாக்குறுதி எடுத்துக்கலாமா அங்க இருக்கும் மக்கள்? கண்டிப்பா எடுத்துக்கலாம். நிச்சயமா. இந்த நேரத்தில் இந்த விவகாரம் குறித்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் இது குறித்து நமது செய்தியாளர் நாகராஜோடு பேசலாம். நாகராஜ், நகராட்சி தலைவர் ஜான்சி ராணி அவங்க லைனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும்போது 2015 நிச்சயமாக இதற்கான பணிகள் தொடங்கப்படும். ஏற்கனவே இதற்கான நிதி 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு, 4.5 கோடி ரூபாய் அரசு தரப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனை அங்க இருக்கும் பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க நகராட்சி தலைவரின் வாக்குறுதியை? அவங்க கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக இது குறித்து அவர்களிடம் கேட்கலாம் சரண்யா. அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த வணிகர் சங்க தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்கே இருக்குது? இந்த மாதிரி வணிகர்கள் வியாபாரிகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி கூட இல்லாத சூழ்நிலையினால என்ன மாதிரியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க? கிட்டத்தட்ட தொடர்ந்து பல கட்டங்களாக
வணிகர்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 கடைகள் இருந்தது. அந்த 25 கடைகளில் கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பம் வரைக்கும் அதை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. இடித்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் பல கட்டங்களாக போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். எங்கெங்கே மனு அனுப்பணுமோ எல்லாம் அனுப்பி பார்த்துட்டோம். ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்க, அதாவது திருப்பி கட்டுறதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்கலை. இன்னும் அதாவது சரண்யா, அதுபோல் இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது ஜான்சி ராணி அவர்கள் கூறியது போல அதற்கு குறித்து கேட்கலாம் சார். அதாவது இந்த இவங்க நம்ம இந்த நகராட்சி தலைவி தற்பொழுது தெரிவித்தது என்னன்னா, இந்த பேருந்து நிலையமானது விரைவில் கட்டி முடிக்கப்படும். அதுவும் 2015 பணிகள் ஆரம்பிக்கப்படும். அதுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏமாற்று வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே 2 டெண்டர் முடிஞ்சிடுச்சு. 2 டெண்டர் முடிஞ்ச விட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்தவித முயற்சி அதுக்கு இல்லை. கோயில்பட்டி நகராட்சியை பொறுத்தளவில் ஒரு சாதாரண வாய்க்கால் ஏழை விட்டால் கூட இந்த டெண்டர் பணிக்கு ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த பணியை மட்டும் எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு உள்கருத்து இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். ஏற்கனவே இது மாநகராட்சி அந்தஸ்துக்கு வரக்கூடிய இந்த நகராட்சி நிர்வாகத்தை இன்னைக்கு அதாவது இந்த பேருந்து நிலையம் உள்ள வரக்கூடிய வசதிகளை பொறுத்து இந்த நகராட்சி நிர்வாகம் பி கிரேடை ஆரம்பித்து இன்றைக்கி ஏ கிரேடுக்கு வந்துச்சு. இப்போ தற்பொழுது ஓராண்டு காலமாக டி கிரேடுக்கு, அதாவது ஒரு ஊராட்சி அளவு கொண்டு வந்த பெருமை இந்த நிர்வாகத்துக்கு தான் சாரும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக சரண்யா, அதாவது ஏ கிரேடு பி கிரேடிலிருந்து ஏ கிரேடு வரையாக பேருந்து நிலையம் உயர்த்தப்பட்ட பிறகு தற்பொழுது கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் டி கிரேடு அளவுக்கு சென்றுள்ளதாக சொல்கிறார்கள். நாம் நின்று பேசக்கூடிய இடம் கூட அதற்கான சுகாதார சீர்கேடான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதி. ஏனென்றால் இங்கு சரியான ஒரு கழிப்பறை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை. பேருந்துகளுக்காக நிற்கக்கூடிய மக்கள் மழையிலும் வெயிலும் காய்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு சரியான நிழற்கூட இல்லை. இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த செந்தில் அருங்குணமோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செந்தில் அருங்கு, சொல்லுங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க? அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் ஆயிடுச்சோட இன்னைக்கு அதாவது மத்தியமான அரசுகள் பார்த்தோம்னா வேகமாக பரவும் டெங்கு ஒழிப்போம், பன்றி காய்ச்சல், இந்த மாதிரி பல நோயை ஒழிப்போம்னு சொல்லி பல விளம்பரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நிதியும் போட்டு அந்த விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்த பார்த்தோம்னா உலகத்தில் எந்தெந்த நோய் இருக்கோ எபோலா உள்பட எல்லா நோயும் இங்கே நின்று பார்த்தோம்னா உடனடியாக வந்துடும். இப்போ நம்ம நிகழ்ச்சி நடக்க இந்த ஒளிபரப்பாக நேரம் கூட அரை மணி நேரம் கூட மாஸ்க் கட்டிட்டு நின்றுமான ஒரு யோசனை இருந்துச்சு. அவ்வளோ தூரம் சுகாதார பாதுகாப்பு சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது. இதை டெய்லி அன்னன்னைக்கு கொண்டு செய்யக்கூடிய பணிகள்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து தெளிக்கிறது, அந்த கழிப்பறையை அலசி விடுது, இந்த பணிகள் கூட இந்த பஸ் ஸ்டாண்ட் நடக்கலை. இது பஸ் ஸ்டாண்டு இல்லை, மைதானம் தான் சொல்லணும். ஆனால் இப்போ நிகழ்ச்சி பூரா பஸ் ஸ்டாண்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு சாதாரண மைதானத்தில் பஸ் பூரா நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுப்போம்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு இடிச்சு கிட்டத்தட்ட 19 மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த 19 மாத காலமாக இந்த பகுதியில் மக்கள் கடுமையான சிரமங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மலைக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு சின்ன செட்டு தான் போட்டிருக்காங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் போகிற பஸ் நிற்கிற அளவுக்கு செட்டு மாதிரி போட்டு ஒரு செட்டை போட்டிருக்காங்க. கோயில்பட்டி நகராட்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய வருமானத்தை கூட்டக்கூடிய நகராட்சி. இந்த நகராட்சியில் இந்த இப்பேற்பட்ட அவலம் நடக்குது. இந்த மருந்து தொளிக்கிறது கூட இந்த நகராட்சியில் அதிகாரிகள் இல்லை. அது ரொம்பவும் வருத்தமான விஷயம். மக்களுக்கு பல நோய்கள் வேகமாக நகராட்சியில் தான் பரவுது. நகராட்சி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுங்க எல்லாம் சுத்தம் சொல்லிட்டு நகராட்சிக்கு பாத்தியப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை நகராட்சி உடனடியாக சுத்தம் பண்ணணும். ராஜகோபால், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுது, எவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறாங்க இந்த பகுதியானது நகராட்சி? இது ஒரு நாளைக்கு ஏறத்தாழ இந்த நம்ம கோயில்பட்டி போல் 60 பஸ் இருக்குது. இந்த நகருக்குள்ளே வரக்கூடிய பேருந்துகள் என்பது குறைந்தபட்சம் ஒரு 1100 ட்ரிப்பு வருவதாக நகராட்சி நிர்வாகமே ஒத்துக்கொண்டு இருக்கு. இந்த 1100 பேருந்துகள் உள்ள வந்து செல்லும் போது ஒரே குப்பைகளை தான் உருவாக்கி செல்லுது. போதுமான சுகாதார வசதிகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படையான பணிகளை கூட அங்கே நகராட்சிக்குள்ளே செய்ய முடியல. இப்போ ஒரு 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 முக்கியமான ஒரு காரணம் சொல்ல போனால், இந்த பேருந்து நிலையத்தை இடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பேருந்து நிலையம் இடிக்கணும்னு சொல்லும் போது இப்போ இதுக்கு அடுத்தால இடிக்கணும்னு சொல்லக்கூடிய அண்ணா பேருந்து நிலையம் பாகமில்ல ஒரு ஏலத்தை நடத்துகிறாங்க. ஒரு ஏலத்தை நடத்திட்டு இந்த பேருந்து நிலையத்தை இடிக்க முடியுமா என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடாக இருக்குது. இடிக்கக்கூடிய நகராட்சிக்கு ஏலம் விடுவது முறையா என்பது தெரியல. இதே இதில் ஒரு ஆளுக்கு ஏலம் கொடுக்குறாங்க, ஒரு ஆளுக்கு ஏலம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடும் அவர்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்துகளை தீர்க்க முடியாத நிலையிலும் செயல்படுவது என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதே போல் நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்கிறார், சமுத்திரவேல் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது இந்த புதிய பேருந்து நிலையம் இருக்கும்போது அந்த பேருந்து நிலையம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார். இங்கிருந்து அவர்களை புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றி விட்டு இங்கே செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கான அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பேருந்து நிலையம் மட்டும்தான் செயல்படுத்த வேண்டும். இதனுடைய பேருந்து நிலையத்தை இடித்ததை கட்டி முடித்து கட்டி தந்தால் போதுமானதாக இருக்கும்.
அதேபோல் ராதாகிருஷ்ணன் கேட்கலாம் சார், சொல்லுங்கள், அதாவது இந்த பகுதியில் வணிகர்கள் நீங்கள் பாதிக்கப்படுறதா சொன்னீங்க, இவங்களுக்கு மாற்றாக வேற என்ன பண்ணால் இந்த பேருந்து நிலையத்தை விரைவில் அதாவது புதுப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மாற்று இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக கட்டி இந்த வணிகர்களுக்கு கொடுத்தால் ஒழிய வேற ஒன்றும் இங்கே வெளியில்லை. அதே சமயத்தில் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 குடும்பம் இதை நம்பி தெருவில் நிற்காங்க. எந்தவித கடை இல்லாமல் எந்தவித வணிகமும் பார்க்காம பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 150 குடும்பம் வந்து இது ரோட்டில் நிற்கி இந்த கடைகளை நம்பி. ஆனால் அது விரைவில் கட்டி தருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. நாங்களும் பல கட்டங்களாக வணிகர்களை வச்சு நாங்கள் பல கட்டமாக போராடி பார்த்துட்டோம். போராடினதுக்கு எந்தவித பலனும் இல்லை. அதே மாதிரி அந்த 2வது பைப்லைன் திட்டமும் அதே நடைமுறை தான். நாங்களும் பல கட்டமாக போராடி பார்த்துட்டோம். அதுவும் வந்து அந்த 2வது பைப்லைன் திட்டம் அதே கிடப்பில் தான் கிடக்கு. ஆனால் நகராட்சி வந்து என்ன செய்யுது அப்படிங்கிறதே தெரியல. மக்கள் நம்ம தான் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்ட மக்களுக்காக சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு கழிப்பிடம், ஒரு குடிதண்ணீர் இது கூட கொடுக்க முடியாத ஒரு நகராட்சியாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப உண்மையிலே வெட்கப்படுவோம். சரண்யா, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நகராட்சி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நகராட்சியில் பல்வேறு நிர்வாக முறைகேடுகள் நடப்பதாகவும் தற்பொழுது இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் விரைவில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலத்தை தாண்டி இந்த பேருந்து நிலையம் அதற்கான பணிகளை கூட தொடங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பது பொதுமக்களை மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளதாக தான் இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சரண்யா, சரி நாகராஜ், அங்க இருக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு புறம் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு, வணிகர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து அங்க இருக்கும் மக்கள் அதிகாரிகளை தொடர்பு கொண்டாங்களா? பொதுமக்களுக்கு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? கண்டிப்பாக இது குறித்து பேசலாம் சரண்யா. அதாவது நம்ம செய்தியாளர், இந்த பகுதியை சேர்ந்த கோயில்பட்டி செய்தியாளர் மணிசங்கர் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் இது சம்பந்தமாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா ஏற்கனவே கூட்டு திட்டம் இங்கே தடைபட்டு நிற்கிறது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற பேருந்து நிலையம் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. இது குறித்து பேசும்பொழுது அவர் உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? நகராட்சி அதிகாரிகள் இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் கேட்கும்போது 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்தக்காரர்கள் யாரும் ஒப்பந்த பணிகள் செய்ய முன்வராததால் இந்த பணிகள் தாமதப்படுகிறது. விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்த பேருந்து நிலையம் மட்டும் இல்லாமல் இந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு, அதாவது புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றுவதற்கான வழிகளும் இல்லாமல் இருக்குது. புதிய பேருந்து நிலையம் என்ன பிரச்சனைனால அது தடைப்பட்டு நிற்கிறது? அது தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருப்பதால், அதாவது தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த பக்கத்தில் இருந்து தான் இயங்க வேண்டும். ஆனால் அந்த தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இருப்பதால் அந்த பேருந்து நிலையம் இயங்கக்கூடாது என தடை செய்யப்படுவதாக கூறுகிறார்கள். சார், இது குறித்து ராஜகோபால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இதுக்காக போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, நீங்கள் இதுக்காக யாரெல்லாம் மனுக்கள் கொடுத்துருக்கீங்க, யாரை சந்தித்து பேசியிருக்கீங்க, இதுக்காக நகராட்சி நிர்வாகத்தில் என்ன மாதிரியான போராட்டங்கள் நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க? இதில் இன்றைக்கி இந்த போராட்டம்னு சொல்ல போனால், இன்றைக்கி இதுக்கு முன்னால் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் வணிக பெருமக்களும் எல்லோரும் முறையிட்டு இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நீ குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி யாரிடம் முறையிடுவது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நகராட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய ஆணையாளர் இந்த நகராட்சியில் இல்லை. அதற்கடுத்து ஏறத்தாழ ஒரு 17 நிர்வாகிகள் அதிகாரிகள் இங்கு இல்லாத காரணத்தினால முறையிடுவது யாரிடம் என்பதே தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டம் நானே இருக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா, இன்றைக்கி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் முறையிட்டிருக்கோம், நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட்டிருக்கோம். எந்தவித நடவடிக்கை எடுக்காது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. சரண்யா, பல்வேறு கோரிக்கைகள், மனுக்கள், போராட்டங்கள் ஏற்கனவே நடத்தியாயிற்று. ஆனாலும் கொடுக்கப்பட்ட கால அளவை தாண்டி எந்த ஒரு பணியும் நடக்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த கோயில்பட்டி பேருந்து நிலையம் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக தினந்தோறும் இவர்கள் வாக்குறுதி ஒவ்வொரு முறையும் வாக்குறுதிகள் இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கொடுத்தாலும் பாதிக்கப்படுவது எப்பொழுதுமே இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மட்டும்தான் என்பதுதான் இவர்கள் தரப்பு கூறும் கருத்தாக இருக்கிறது. சரண்யா, நிச்சயமா நாகராஜ், இந்த மக்கள் கூறுவது போலவே அதிக வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் ஒரு நகராட்சியான கோவில்பட்டி நகராட்சியில் இந்த மக்கள் கேட்டது போலவே அந்த பழைய பேருந்து நிலையம் மீண்டும் கட்டி கொடுக்கப்பட்டும் அவர்களோட தீர்வுகளுக்கு செவி கொடுக்கப்படும் அப்படின்னு நாமும் நம்புவோம். கள தகவல்களுக்கு நன்றி.